because of the silent strength behind it. Someone who envisions, empowers, and ensures that excellence is not just a goal but a way of life. We now invite our correspondent, Mr. Veera S.T. Saminathan, to deliver the presidential address. விழாவின் ஸ்ரீ வித்யா மந்திர் நம்முடைய ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளியின் 9வது ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தன்னுடைய பேச்சால், தன்னுடைய பெண்ணியத்தால், தன்னுடைய திறனால் அறிந்திருக்கின்ற சகோதரி முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்களே, என்னோடு 6ஆம் வகுப்பு முதல் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பள்ளியின் பொருளாளர் மருத்துவர் வேலுசாமி அவர்களே, மேடையில் இருக்கின்ற மழையின் வர்ற காரணத்தினால் அனைத்து அரங்காவலர்களே, பள்ளியின் முதல்வர் உள்ளிட்ட சிஇஓ உள்ளிட்ட பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, காவல்துறை அதிகாரிகளே, பத்திரிகையாளர்களே, ஓட்டுநர்களே, தூய்மை காவலர்களே, பள்ளியில் அனைத்து நண்பர்களே, சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் எனது முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி என்பது 2017-18 ஆண்டில் 278 மாணவர்களோடு ஆரம்பித்து 2018-19 685 மாணவர்கள், 19-20 935, 20-21 1050, 21-22 1350, 22-23 1540, 23-24 1680, 24-25 1860 மாணவர்கள் என்று தொடர்ந்து மாணவ செல்வங்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணமாக இருக்கின்ற பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கின்ற விழாவாக இந்த விழாவை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இப்படிப்பட்ட உயரத்தை எட்டுவதற்கு பெற்றோர்களின் ஒத்துழைப்பும், அந்த பெற்றோர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற விதமாக ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் நல்ல கல்வியை போதித்து இந்த பகுதியின் கல்வி வளர்ச்சியில் அரும்பங்காட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட அரும்பங்காட்டியிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன். அதே போல நமது பள்ளியை பொறுத்தவரை கல்வி, விளையாட்டு அனைத்து துறைகளிலும், பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து விஷயங்களிலும் பெற்றோர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை மட்டுமே செய்கின்ற பள்ளி. ஒரு பள்ளியில் பெற்றோர்கள் வகுப்பு ஆசிரியர் முதல் கரஸ்பாண்டன்ட் வரை யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பு முறையை நமது பள்ளி பெற்றிருக்கின்ற காரணத்தால் பெற்றோர் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். வருகின்ற காலங்களில் எல்லாம் இப்பொழுது சிஇஓ படிச்சாரு, கல்வியிலும் முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து துறைகளிலும் சிறந்த மாணவர்களை உருவாக்குவோம் என்ற உறுதியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றினம் பக்கம். Thank you, sir, for your inspiring words. Your words reflect not only your vision but also your deep commitment for nurturing young minds with excellence and values. A special evening becomes even more remarkable when we have with us a person who embodies excellence, wisdom and inspiration. To introduce our distinguished chief guest, Dr. Parveen Sultana, we invite Mr. Veerayan. கம்பநாடன் கண்ட தமிழே, காவியம் பல கொண்ட தமிழே, பாரதி தூவரில் பழுத்த தமிழே, பாவேந்த நாவில் உதிர்த்த தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, வாழ்வாங்கு வாழ்ந்து உயர்ந்த தமிழே, இளங்கோ வெடிகள் ஏந்திய தமிழே, இளமை மாறா இனிய தமிழே, நீ வெறும் பாக்கிய கோணியில் வார்த்தைகளை கொட்டு வைக்கும் சீக்காளி மொழி அல்ல. உன்னை உச்சரிக்கும் போதே உற்சாக மனதுக்குள் கச்சேரி நடத்துவதை காலமெல்லாம் உணர்கின்றேன். அப்படி என் உணர்வோடு சேர்ந்து உயிராக விளங்குகின்ற என் அன்னை தமிழை முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். அதேபோல் இந்த சொல்லின் செல்வி, சொல்லுக்கரசி, தமிழ் புயல், தமிழ் சுடர், தமிழ் மாமணி, நாவுக்கரசி, நற்றமிழ் நாயகி என்று உலகோர் அனைவராலும் போற்றப்படுகின்ற நம் மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் முனைவர் திருமதி பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களை என் சிரம் தாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். சிந்தனை தெளிவும், தெளிந்த நல்லறிவும், தேர்ந்த சொல் திறமும், தெவிட்டாத தமிழ் சுவையும், ஆளுமை திறமும், அகிலம் போற்றும் குணமும் கொண்டவராக ஒருவர் விளங்க வேண்டும் என்றால் அவர் நிச்சயமாக வாசிப்பையே முழு மூச்சாக கொண்டு நேசித்து வாழ்வராகத்தான் இருக்க வேண்டும். அப்படி நம் வாசிப்பின் மூலமாக, அவருடைய வாசிப்பின் மூலமாக தனக்கென தன்னம்பிக்கை பேச்சில் ஒரு தனக்கென தனி பாதையை வகுத்து அதில் வெற்றி நடை போட்டு வருகிறவர். உலகத்தில் பேசுகிறவர்களுக்கு எழுத தெரியாது,
எழுதுகிறவருக்கு அந்த அளவிற்கு பேச தெரியாது. ஆனால் இவர் எழுதவும் செய்தார், பேசவும் செய்தார். அதோடு இதுவரை 7 புத்தகங்களை இயற்றி வெளியிட்டு ஒரு படைப்பாளராகவும் தன்னை இந்த உலகத்தில் பதிவு செய்துள்ளார். அப்படிப்பட்ட நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் மீசாகிப்பேட்டை மாநகராட்சி பள்ளியிலே தொடங்கி அண்ணா யூனிவர்சிட்டியிலே முனைவர் பட்டம் பெற்று தன்னுடைய கல்வியை நிறைவு செய்து இந்த உலகத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறவர். அது மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக இவர் ஒரு சமூக சேவகர் என்று சொல்லலாம். ஏனால் தன்னுடைய 10, 11, 12ஆம் வகுப்புகளில் தன்னுடைய சமூக சேவையை கைடில் என்னும் சமூக சேவை இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு பணியாற்றி பல ஊர்களுக்கு செல்லும் வாய்ப்பை பெற்று மாநிலத்தையும் திறம்படுத்தியிருக்கிறார். அவருடைய பணி சிறக்க வாழ்த்தி பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, உங்கள் பேச்சு, உங்கள் உரை எங்கள் மாணவர்களுக்கு உள்ளத்தை வெளுப்பாக்கட்டும், இன்ப வெள்ளத்தை உருவாக்கட்டும், கள்ளத்தை வெளியேற்றட்டும், வாழ்வின் நல்லதை நிலையாக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது அம்மா அவர்கள் வெளியிட்ட உடுமலை வரலாறு என்ற புத்தகத்தை அவர்கள் கையாலேயே நம்முடைய தலைவர் அவர்களுக்கு வழங்க உடுமலை ஆய்வு நடுவத்திலிருந்து மரியாதைக்குரிய அருட்செல்வம் சிவகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் புத்தகத்தை வழங்க. இது This is a very proud moment. Thank you, ma'am. Thank you, sir. A voice of wisdom, a mind of clarity, and a heart that resonates with purpose. Let us open ourselves to the insights and inspiration she brings. We now arrive at the most awaited moment of this evening, the address by our chief guest, Dr. Parveen Sultana. விசையுறும் பந்தினை போல் விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல். சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல். இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த மேலான கல்வி நிறுவனத்தை ஸ்ரீ வித்யா மந்திர் என்ற மகுட பெயரிட்டு கடந்த 8 ஆண்டு காலமாக மிக வெற்றிகரமாக நிகழ்த்தியதன் காரணமாக 9வது ஆண்டை வெற்றி விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனத்தை அமைத்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும், வீரா சாமிநாதன் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை அறங்காவலர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கமும் நன்றியும் பாராட்டும் வாழ்த்தும். ஒரு கல்வி நிறுவனத்தை திறந்து வைப்பது என்பதும் அந்த கல்வி நிறுவனத்தை நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துவதற்காக முன்னெடுப்பதும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான ஒரு கூறு. அதை முன்னெடுக்கின்றவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெருந்தகை சண்முக வடிவேல் ஐயா உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கம். திரளாக
எனக்கு தெரிந்து இந்த ஆண்டில் 2025வது இந்த வருடத்தின் தொடக்கம் முதல் பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கு நான் சென்று பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் சந்தித்த அத்தனை கல்வி நிறுவனங்களிலும் விட இவ்வளவு திரளான மக்கள் கூடியிருப்பது இன்றைக்கு இந்த ஸ்ரீ வித்யா மந்திர் கல்வி நிறுவனத்தில் தான். அவங்க சொன்னாங்க, பிள்ளைகள் 1870 தான், ஆனா ஒரு பிள்ளைக்கு 5 குடும்பமே அந்த குழந்தையினுடைய கல்வி வளர்ச்சியில் அக்கறை கொள்கிறது, இந்த கல்வி நிறுவனத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது, அதனால் அவர்கள் வருவார்கள் என்று அவர்கள் என்னிடத்தில் தெரிவித்தார்கள். கண்கூடாக அதை நான் பார்க்கிறேன். இந்த ஜனத்திரளுக்கு, என் தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கம். சாதாரணமாகவே இத்தகைய ஆண்டு விழாக்களுக்கு போவதென்றால் எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கு உற்சாகம் பற்றி கொள்ளும். ஏன் தெரியுமா? இவ்வளவு மொத்தமா மக்களை பார்க்கறது அவ்வளவு உற்சாகம். ஆனா நான் சில விஷயங்கள்ல ரொம்ப தெளிவு. இந்த கூட்டம் இந்த மாதிரியான ஆண்டு விழாவுக்கு வர்றது பேச்சாளர்கள் பேச்சு கேட்கறதுக்கு இல்லை, தங்கள் குழந்தைகளினுடைய கலை நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கும் அவர்கள் பரிசு பெறுவதை பார்த்து ரசிப்பதற்கும் தான். கைத்தட்டாம இருக்கிறத பார்த்தா பேச்சை கேட்க வந்திருக்கிறவங்க உங்களுக்கு வைத்திருக்கிறார். வெளியிலிருந்து பல சோர்ஸை கொண்டு நிறுத்தி எப்படியாவது இந்த கல்வி நிறுவனத்தில் பயிலும் பிள்ளைகளை முன்னேற்ற பாதையில் செலுத்திவிட வேண்டும் என்பதற்காக மேனேஜ்மெண்ட் அவ்வளவு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர் பெருமக்களை பார்க்கிறேன், தங்கள் வீட்டு திருமணத்திற்கு தன்னை அலங்காரம் செய்து கொள்வது போல் அலங்கரித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது கூடுதல் செய்தி. அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த கல்வி நிறுவனத்திடம் தங்கள் குழந்தைகளின் வருங்காலத்தை ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளின் உறவுகளுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். பிரமுகர்கள், ஊடகவியலாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கம். நான் இப்படி யோசிக்கிறேன், யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். இந்த சிறிய உதடுகளில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிக்கலுக்கான சாவியாக ஒரு சொல் விழுந்து விட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன். ஏற்கனவே சிந்தித்து விட்டு பேசுபவள் இல்லை, நான் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுதே சிந்தித்துக் கொண்டிருப்பவள். அதனால் உங்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு அந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் சில சொற்களை எனக்கு தர வேண்டும் என்று நான் இறைஞ்சுகிறேன். இப்படி வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை தெளிவாக முடிவெடுக்கின்ற அந்த மனநிலையில் இருக்கின்ற பொழுது ஒரு இடத்திற்கு செல்வோம். நம்முடைய மனநிலையின் தெளிவு நமக்கு என்ன பரிசு தரும் தெரியுமா? நாம் எந்த நல்ல விஷயத்தை தேடி போனோமோ அதைவிட சிறப்பானது நம் கைக்கு வரும். இது நம்முடைய மனம் நமக்கு தருகின்ற ஆகப்பெரிய பரிசு. நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம் குழந்தைகளின் வருங்காலத்தை மிக அழகிய வகையில் கட்டமைத்து பார்க்க வேண்டும் என்கின்ற பேரன்போடும் பெரும் எதிர்பார்ப்போடும் தான் கல்வி நிறுவனங்களுக்கு நாம் அனுப்புகிறோம். இப்படி சொல்கிறேன் என்று நீங்கள் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். இந்த நிர்வாகத்திற்கு நான் சொல்லுவது ஒருவேளை என்னுடைய முதல் ஸ்டேட்மெண்ட் பிடிக்காமல் போகலாம். ஆனால் அதற்காக நான் சொல்லாமல் இருக்க போவதில்லை. எந்த கல்வி நிறுவனமாவது, நான் கல்வியாளர், 25 ஆண்டு காலமாக நான் பேராசிரியராக இருக்கிறேன். நான் வெள்ளி விழா நாயகி ஆசிரியராக 25 ஆண்டுகள் ஆசிரியராக இருக்கிறேன். என்னுடைய வகுப்புல ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆனது கிடையாது. அது என்னுடைய மிகப்பெரிய சாதனையாக நான் நினைக்கிறேன். ஒரு ஆசிரியையாக தீர்க்கமான அறிவோடு, தீர்க்கமான தெளிவான மனநிலையோடு நான் இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கிறேன். எந்த கல்வி நிறுவனமாவது, எங்க கல்வி நிறுவனத்துல நீங்க உங்க பிள்ளைய சேருங்க, நாங்க உங்க குழந்தைய சாதனைகளாளராக மாற்றி தருகிறோம் என்று சொன்னால் அதை நம்பாதீர்கள்.
அவர்கள் பொய் சொல்கிறார். இவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? உங்கள் குழந்தை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார்கள். அந்த வாய்ப்பை உங்களுடைய குழந்தை பயன்படுத்தி கொண்டால் அவர்கள் சாதனையாளர்களாக வருவார்கள். இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுனால எல்லாம் ஜெயிச்சிட முடியாது. அந்த ஸ்கூல் என்ன விஷயங்களை நமக்கு கொடுக்குதோ அதை மிகச் சிறப்பான வகையிலே நாம் பயன்படுத்த வேண்டும். அவர்கள் என்ன வேணும்னாலும் தரலாம். எது என் குழந்தைக்கு சரியானது என்கின்ற மன தெளிவை நோக்கி ஒரு பெற்றோராக இருக்கக்கூடிய நாம் செல்ல வேண்டும். இல்லை என்றால் 100% இந்த ஸ்கூலை நம்பணும். இது 2 தான் வாய்ப்பு. அரைகுறையான மனநிலையில் இருக்கின்ற பொழுது குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள். நான் இதை பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். எங்க காலேஜ்ல நான் இவங்க கிட்ட கேட்டேன், எப்போத்துல இருந்து பிள்ளைகளுக்கு இந்த எக்ஸாமினேஷன், இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் எல்லாம் எந்த வயசுல இருந்து கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்துன்னு சொன்னாங்க. ஒரு கல்வியாளராக நான் அதை வரவேற்கிறேன். 6ஆம் வகுப்பிலிருந்து உங்களுடைய குழந்தை ஒரு திசையை நோக்கி செலுத்தப்படும் என்றால் அந்த குழந்தை ஒரு 6 ஆண்டுகளிலிருந்து 7 ஆண்டுகளுக்குள் தான் என்னவாக வேண்டும் என்கின்ற அந்த இலக்கை அடையும். மிக நுட்பமான விஷயம் இது இவர்கள் செய்வது. ஆனா எங்க பெற்றோருடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கு? நான் காலேஜ்ல அட்மிஷன் பிஆர்ஓ. எங்க காலேஜ்லயும் அப்படிதான். 1ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சுன்னா 21ஆம் தேதி நாங்க அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடுவோம். எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற 70 ஆண்டுகள் புகழ்பெற்ற ஒரு கல்லூரியில் நான் பணியாற்றுகிறேன் சென்னையில். நான் அட்மிஷன் பிஆர்ஓவா உட்காருவேன். அப்போ 2 வருஷத்துக்கு முன்னால என்கிட்ட ஒரு அம்மா வந்தது. ஒரு அம்மா அப்பா 2 பேரும் வந்தாங்க. உங்க காலேஜ்ல என் பிள்ளைக்கு சீட் வேணும். நாங்க என்ன வயசுன்னு கேட்டேன். ஏன்னா ரொம்ப யங்கா இருந்தாங்க 2 பேரும்.